அப்பாவோட தொழிலை மகன் பார்த்தா அது அவமானமாக நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கை வந்து 3 தலைமுறை ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண விஷயம் இன்றைக்கி ஒரே ஒரு தலைமுறையில் நம்மளே 15 வருஷம் ஆள்றோம், அழிக்கிறோம், எல்லாம் முடிச்சு போட்டு போயிடும். இதில் ஒரு நல்ல காரை வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், என்னோடய உழைப்பில் கட்ட முடியல, நீ என்னோடய ஆசையை பூர்த்தி பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார். தமிழ் வரலாறு, தமிழ் மக்களோட வாழ்க்கை பண்பு அப்படி தான். இப்போது எல்லோரும் மன அழுத்தம், மனம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு ரொம்ப இது இருந்தது. ஒரு எதனால் இவ்வளோ ப்ரெஷர் இருக்காங்க, ஒவ்வொரு சாதாரண ஒரு 30 வயசு 35 வயசில் இவ்வளோ ப்ரெஷராக இருக்காங்களே அப்படின்னு ஒரு பெரியவர்கிட்ட நான் கேட்டேன். உங்கள் காலங்களெல்லாம் ப்ரெஷர்லாம் எப்படி இருந்தது, நீங்கள் இந்த மாதிரி எங்களை மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. அவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்த சொன்னார், அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாய குடும்பம், நல்ல ஓரளவு பெரிய குடும்பம். அங்கே பெரியவர் வந்து அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அவர் எதுக்கால ஒரு இடம் வெற்றி இடம் இருந்ததாம். அந்த இடத்த அப்படி பார்த்துட்டே இருப்பாராம், அப்புறம் மனசுக்குள்ளே சிரிச்சுக்குவாராம், பார்த்துட்டே இருப்பாராம், மனசுக்குள்ளே சிரிச்சுப்பாராம். இப்படி காலங்கள் ஓடிட்டு இருந்தது. அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. அப்போது அந்த மகனை கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி நான் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சது, அந்த இடத்த நீ எப்படியா வாங்கி போடு அப்படின்னு சொல்லுவாராம். உடனே இவர் சரி சரி அப்பா சொல்லிட்டாரு, அப்பாவோட ஆசையை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த இடத்த வந்து இடத்துக்கார்ட்ட போய் பேசி இந்த மாதிரி அப்பா ஆசைங்க, நீங்கள் இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த இடத்த விலைக்கு வாங்கிடுவார். விலைக்கு வாங்கி வச்சுட்டு இவர் அந்த இடத்த அப்படி பார்த்துட்டே இருப்பார். டெய்லி அந்த இடத்துக்கு போய் அப்படி நடப்பார், அந்த இடத்த பார்த்து வணங்குவார். அப்படி போய்கிட்டே இருந்தது. அவருக்கு ஒரு அப்படி 56 வயசு ஆகிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கார், 20 வருஷமாக இடத்த பார்த்துட்டு இருக்கார் வாங்கி போட்டு. அப்போது அவரோட பையன் கேட்குறான், என்னப்பா எப்போ பார்த்தாலும் அந்த வெற்றிடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, நம்ம மனதானப்பா, நீங்கள் இப்படி குத்து குத்து பார்க்கணுமான்னாராம். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை தம்பி இதில் ஒரு நல்ல காரை வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், என்னோடய உழைப்பில் கட்ட முடியல, நீ என்னோடய ஆசையை பூர்த்தி பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார். அப்புறம் மகன் என்ன பண்ணுறான், உடனே ஐயாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் அவனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடு கட்டிடுறான். கட்டி அதை சந்தோஷமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் அவர் அப்படி கொஞ்ச நாள் இருந்தோம், அவர் இறந்துறாரு. அவரும் அவங்க பேரன் பூட்டுன்னு சொல்லி அந்த வீட்டில் அப்படி வரிசையாக வந்துட்டுருக்காங்க. இது வந்து பழைய கால இந்தியாவோட மெத்தடு. இது நம்ம தமிழ் வரலாறு, தமிழ் மக்களோட வாழ்க்கை பண்பு அப்படி தான். இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளே ஒரு இடத்த பார்க்குறோம், நம்மளே அந்த இடத்த ஆசைப்படுறோம், நம்மளே அந்த இடத்த வாங்குகிறோம், நடத்திட்டு நம்மளே வீடை கட்டுறோம், வீடு கட்டி நல்லா ஜம்முன்று வாழலாம்னு நினச்சி ஆசைப்பட்டு கட்டுறோம், நம்மளே வித்துடுறோம். வாழ்க்கை வந்து 3 தலைமுறை ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண விஷயம் இன்றைக்கி ஒரே ஒரு தலைமுறையில் நம்மளே 15 வருஷம் ஆள்றோம், அழிக்கிறோம், எல்லாம் முடிச்சு போட்டு போயிடுறோம். இதுதான் முக்கிய காரணம். ஏன்னா 3 தலைமுறையோட ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தலைமுறையில் சுருக்கிடுறோம். சுருக்கி ஓடும்போது தான் ரொம்ப யாரோ துரத்திக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது நமக்கு. எப்போ பார்த்தாலும் எப்போ விடியுதுன்னு தெரிய மாட்டேங்குது, எப்போ அடையுதுன்னு தெரிய மாட்டேங்குது, வீக்கெண்ட் எப்போ வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள மறுபடியும் திங்கக்கிழமை வந்துடுது. ஒரு சிலர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது, சனிக்கிழமை தெரியுதுங்க, சனி ஞாயிறு தெரியுது, திங்கக்கிழமை அதுக்குள்ளே வந்துருச்சுங்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். அந்த பரபரப்புலேருந்து எந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் விடுதலை ஆகி தொழில் செய்கிறவங்க தான் மெயினாக வந்து சேலரி கிளாஸ் ஒரு பிரச்சனை கிடையாது, அவங்க ஸ்மூத்தாக ஒரு கட்டமைப்பில் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தொழில் முனைவோர் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தோடு நம்ம நகர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ண முடியும். 15 வருஷம் ஒரு தொழில் அப்படிங்கிறது இன்றைக்கி அதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. 15 வருஷத்துக்குள்ளேயே ஒரு இல்லை தள்ளாடிடுறாங்க. சர்வசாரம் ஒரு தொழிலுங்கிறது 50 ஆண்டுகளை கடக்கணும். நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைகளை அந்த தொழிலை ஒப்படைச்சிட்டு போகணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம தொழில் தேர்ந்தெடுக்கணும். அதை நல்ல முறையில் நம்ம வாரிசுக்கு விட்டு கொடுக்கணும். அதை முறைப்படி அவங்களுக்கு பேண கொடுக்கணும். இப்போ அப்படி இல்லாமல் போயிடுது. அப்பாவோட தொழிலை மகன் பார்த்தா அது அவமானமாக நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. போங்கப்பா, நீங்களாம் ரொம்ப பழைய பஞ்சாங்கமாக இருக்கீங்க, இப்போல்லாம் லேட்டஸ்ட்டு நிறைய எத்தனை லேட்டஸ்ட் துறைகள் வந்தாலும் பணம்ங்கிற ஒன்று தான், நிர்வாகிற ஒன்று தான், நிர்வாகிக்கிற முதலாளிங்கிறது ஒருத்தர் தான். அதில் எந்த மாற்றமும் வராது. அது அப்படி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம பாரம்பரியமாக பண்ணக்கூடிய தொழில்கள் இன்றைக்கி பாரம்பரியம் இல்லாமல் பண்ணாலும் அதுக்குண்டான வேகங்களே சூழ்ச்சிகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரமும் தொழில் முனைவோருக்கு இருக்கிற சிக்கல்கள்ன்றது அசாத்தியமானது. ஒரு பக்கம் அரசின் சார்பாக பெரிய ஒரு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு நமக்கு சிக்கல். இன்னொரு பக்கம் பருவ சூழ்நிலைகள் மாறி வந்துட்டுருக்கும், அது ஒரு பெரிய சிக்கல். இப்போ இன்னும் உலக பொருளாதாரம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஒரு சிக்கல். ஒவ்வொரு தொழில் சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இறக்கி உலகத்தோட தொழிலாளர் வரைக்கும் உலக நிலவரம் மட்டும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது.